குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 24 ஜூலை 2026 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வினாத்தாள் கசிவை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் பிரதமர் மோடி அறிவிப்பு அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு 20 நாட்களாக சிஜேபி ப்ரொட்டஸ்ட் வந்து போயிட்டுருக்கு, 26 நாட்களாக. ஸோ யாருமே செவி சாய்க்கலை அப்படின்னும் போது அவங்க ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. மிகப்பெரிய போராட்டம் டெல்லியில் ஜந்தர் மந்தரில். சரியா? ஸோ அவங்களோட கோரிக்கை என்னென்னா ஒன்றே ஒன்று தான், நீட்டை வந்து ஃபேராக நடத்துங்க. அதே மாதிரி அந்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக்குங்க. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா, நீட் இந்த இஷ்யூனால் தற்கொலை செய்யப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்றது தான் அவங்களோட கோரிக்கை. சரிங்களா? இப்போது நமக்கு தெரியும், கம்ப்ளீட்டாக நாடாளுமன்றங்கள் முடக்கப்பட்டிருக்கு. ஒரு பேச்சுவார்த்தைகள், எதிர்க்கட்சி தலைவரை குண்டு கட்டா தூக்கி காவல்துறை இது பண்ணாங்க. ஓகே, ஸோ நிறைய போயிட்டுருக்கு. இந்த நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் நேற்று ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். சரிங்களா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காருன்னா, நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் இளைஞர்களோட பெயினை. ஓகே, ஸோ இந்த வினாத்தாள் கசிவுன்றது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ தான். அது மட்டும் இல்லாமல் அரசு வந்து அந்த வினாத்தாள் இஷ்யூனால யார் முக்கிய காரணமோ அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்றதே சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போது இந்த நடக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற செஷனில் ஒரு விரைவு மசோதா ஒன்று நாங்கள் கொண்டு வரோம். அதில் என்ன ப்ரொவிஷன்ஸ் பண்ணுவோன்னா, இந்த நீட்டில் ஏதாச்சும் இஷ்யூனா அதில் கடுமையான தண்டனைகளை நாங்கள் வந்து அதில் ப்ரொவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்கிறாரு. ஓகே, ஸோ நீட்டுக்கு எதிராக ஏதாச்சும், இல்லை சப்போஸ் நீட் பேப்பர் லீக் ஆகுது, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நடக்குது நீட்டில் அப்படின்னா, அதுக்கான ஒரு தண்டனை விவரங்களை வந்து அதே மாதிரி அதை பிரிந்து இவ்வளோ டேஸ்க்குள்ளே அந்த வழக்கை முடிக்கணும். இப்போ சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கேஸ் போட்டாங்கன்னா, இந்த வழக்கம் வந்து இவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும். அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸோட ஒரு மசோதா வந்து தாக்கல் பண்ண போகிறதா சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ அதான் ஒரு முக்கிய அறிவிப்பாக நேற்று அவர் காணொலியில் வெளியிட்டிருந்தார். சரிங்களா? ஸோ ஓகே, ஸோ அதான் கான்டெக்ஸ்ட்டு. சரிங்களா? ஓகே, அதே மாதிரி சோனம் வாங்சுக் வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருந்தார் இல்லையா, அவர் வந்து தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை முடிச்சிருக்காரு. நேற்று வந்து அவர் வந்து ஒரு உணவை வந்து உட்கொண்டிருக்காரு. ஓகே, கிட்டத்தட்ட 24 நாட்களாக அவர் மேற்கொண்டு வந்த உண்ணாவிரதம் நேற்று முடிந்திருக்கு. சரியா? ஓகே, த கான்டெக்ஸ்ட். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா, நீண்ட தூர இலக்கை துல்லியமாக தாக்கும் குஷா ஏவுகணை வியாழக்கிழமை வெற்றிகரமாக சோதனை செய்யப்படும். ஸோ ஒடிசாவில் இருக்கக்கூடிய டிஆர்டிஓவில் லாங் ரேஞ்சு மிசைலை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு மிசைல் வந்து குஷா அப்படின்ற ஒரு மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? டிஆர்டிஓ ஒடிசாவில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க டிஆர்டிஓவில். சரிங்களா? ஸோ இதில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே வந்து இண்டிஜினஸாக இந்தியாவில் மேக் பண்ண பார்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதான் அவங்க சொல்ல வராங்க. ஜஸ்ட் என்னன்ற பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி, அடுத்து வந்தோம்னா ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் வந்து ஒரு விஷயம் கருத்து ஒன்று தெரிவிச்சிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு 6 மாவட்டங்களில் வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்டாக வந்து பார்த்திங்கன்னா, மாதிரி சாலையோர உணவு தெருக்கள் திட்டம் அப்படின்றத செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது என்ன மாதிரி சாலையோர உணவு தெருக்கள் திட்டம்னா, இந்த 6 மாவட்டங்களில் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம், திருப்பூர், இந்த 6 மாவட்டங்களில் ஏதாச்சும் ஒரு தெரு தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கு பொதுமக்களுக்கு குடிநீர், கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்படும். உணவு பாதுகாப்பு வழிமுறைகளில் சுத்தமான, சுகாதாரமான உணவு விற்பனை செய்யப்படும். ஸோ அதாவது அங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி, லைக் இந்த அம்மா உணவு மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ரொம்ப ஹை கிளாஸ் இதுவாக வச்சு ஒரு குடிநீர், கழிப்பறையோட கூடிய ஒரு உணவு விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடத்த வந்து அவங்க உருவாக்க போகிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா, இந்த பைலட் ப்ராஜெக்டை வந்து ஒரு மாவட்டங்கள்லையும் அவங்க வந்து நிறுவனத்துக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து செயற்கை நிறமூட்டிகளை வந்து பயன்படுத்தாதீங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட்டையும் வச்சுருக்காரு சாலை ஓர உணவு கடைகளுங்களுக்கு. ஓகே, சரி, அடுத்து வந்தோம்னா, ஸோ இன்றைக்கி எடிட்டோரியல் ஆர்டிக்கல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அகைன் நாடாளுமன்றத்தில் நீட் விவகாரம் போயிட்டுருக்கு, நம்ம பார்க்குறோம் போராட்டங்கள். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, ருமேனியா சென்றடைந்தார் குடியரசுத் தலைவர். ஸோ நமக்கு தெரியும், குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒரு 3 நாடுகளுக்கு ஒரு பயணம் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் அவங்க போனது வந்து பார்த்திங்கன்னா மால்டோவா. ஓகே, அங்கே 2 நாள் இருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாசிடோனியா போனாங்க. சரிங்களா?
ம் அ அதுதான் வந்து மதர் தெரேசாவோட பார்ன் பிளேஸ். ஓகே. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆ மார்பளவு சிலை, காந்தியுடைய ஒரு மார்பளவு சிலைய திறந்து வச்சிருக்காங்க. ஓகே. அத முடிச்சுட்டு ரோமானியா வந்து போயிருக்காங்க. ஓகே. ருமேனியா. ருமேனியா போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள்ல ஒரு குடியரசுத் தலைவர் ருமேனியா போறது இதான் முதல் முறை. சரியா? ஸோ ஜஸ்ட் என்னன்றத பார்த்துக்கோங்க. ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா, நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு ஏசியன் மீட்ல ஒரு சம்மிட்ல போய் பேசியிருக்காரு. என்னன்னா, என்ன ஏசியன் மீட் பார்த்தீங்கன்னா, ஆசியாவின் பிராந்திய கூட்டமைப்பின் 33வது வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு. ஓகே. ஸோ இது எங்க நடந்திருக்குன்னா, பிலிப்பைன்ஸ்ல மணிலா, பிலிப்பைன்ஸோட கேப்பிட்டலா இருக்கக்கூடிய மணிலால நடந்திருக்கு. ஓகே. சரி. ஆ அடுத்து வந்தோம்னா, இதெல்லாம் சின்ன சின்ன நியூஸஸ் தான். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் ஒரு இதுவா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சப்போஸ் எக்ஸாம்ல இது இம்பார்ட்டன்ட்டான்னு கேட்டிங்கன்னா, இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆசிய பிராந்தியத்தில ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு வந்து நடக்கும் அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் என்னன்ற கான்டெக்ஸ்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. சரி. ஆ ஸோ காமன்வெல்த் கேம்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகே. பார்ப்போம் நம்ம கடைசியா பார்க்கலாம். யார் யார் என்னென்ன ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள். வேறு எதுவும் பெருசா இன்னைக்கு கன்டென்ட் இல்ல. ஓகே. நம்ம நாளைக்கு செய்தித்தாள்ல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்கு அவங்களுக்கு பேப்பர் படிக்க டைம் இருக்காது. ஸோ அதனால நம்ம ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம படிச்சு சொல்றோம். ஓகே. சரி.